மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில தேதி 13/8/2025 புதன்கிழமை. இன்று நாள் முழுவதும் பஞ்சமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 1 மணி வரைக்கும், பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று வாரசோலை வடக்கு வட கிழக்கு, பரிகாரம் பால். இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்பொழுதோ தொலைந்து போன ஒரு பொருள் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் வரா கடன்கள் வந்து சேரும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற ரொம்ப சிறப்பாக தொழில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாடிக்கையாளருடைய வருகை அதிகமாக இருக்கும். நீங்களும் உற்சாகமாக பணிபுரிவீர்கள். உங்களுடைய கமாடிட்டி நல்ல ஒரு விலைக்கு போகும், நல்லா விற்பீங்க, சந்தோஷமாக இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு தகவல் இன்று வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் வரும். 7 சனி நடந்தாலும் அசுப செலவுக்கு உண்டான வேலை இல்லைங்க. அசுப செலவு இல்லை, இல்லவே இல்லை. என்ன பண்ணுவீங்க? பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, வீடு பெயிண்ட் பண்ணுவீங்க, டெக்கரேட் பண்ணுவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வீங்க, வீட்டை அதாவது இது பண்ணுவோம், ஃப்ளோர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மொசைக்கு அது மாதிரி டைல்ஸ் போடுவீங்க. இதுபோல் வீட்டை அலங்காரம் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருப்பதால் எல்லாம் தயார் நிலையில் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுப்பீங்க. மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இருந்த போதிலும் ஒரு பதட்டமாக ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. மற்றபடி ஒன்றும் குறையில்லை. அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய